ஹேனல் ஃபிஸ்ட்லா இல்லை பவுத்திரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன். நம்பர் 1, நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஸ்மோக்கிங்கை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். இப்படி பண்ணல அப்படின்னா உங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் உங்களுடைய புண் ஆறும் தன்மை குறையும், திரும்ப அந்த ஆனல் ஃபிஸ்ட்லா வரதான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2, டயபெட்டிக் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிளட் சுகரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும். த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் சர்ஜரியும் சரி, சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கிற ரெக்கவரி பீரியட்லையும் சரி, ஃபியூச்சர்லையும் சரி, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் சர்ஜரிக்கு அப்புறம் உங்களுடைய wound ஹீலிங் பெட்டராக இருக்கும், திரும்ப வரதான வாய்ப்பு குறைக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஃபிஸ்ட்லா டைப். ஃபிஸ்ட்லா நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத வேற ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இருக்கிற டைப் வந்து சிம்பிள் ஃபிஸ்ட்லாவா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்ட்லாவா அப்படின்றத உங்கள் மருத்துவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அது என்ன, அதனுடைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, அதனோட அவுட்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபிஸ்ட்லாவுக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஃபிஸ்ட்லாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பெட்டர், எது எடுத்தால் அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம் அப்படின்றது உங்கள் மருத்துவர் உங்களுக்கு கட்டாயம் அறிவுறுத்துவார். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். 5வது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சர்ஜிக்கல் கேர். ஸோ சர்ஜரி பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன அப்புறம் என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள், அந்த புண்ணை எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கணும், என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும், எப்போ மறுபடியும் மருத்துவர் வந்து பார்க்கணும். இந்த 5 விஷயங்களும் கட்டாயம் நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம் உங்களுடைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் வந்து ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல் ஃபிஸ்ட்லா பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு 20-25 வீடியோ பேசியிருக்கோம். உங்களுக்கு ஃபிஸ்ட்லா பற்றிய அனைத்து A to Z எல்லா தகவலும் அது இருக்கும். நம்முடைய சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் ஃபிஸ்ட்லா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் வேற ஒரு முக்கியமான தகவலோட இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.